ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம வினிகரை வச்சு ஒரு அரோமேட்டிக் க்ளீனிங் லிக்விட் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வினிகர் க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதோட ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆரஞ்சு பழத்தோட தோலை வச்சு ஒரு க்ளீனிங் லிக்விட் செய்வோம். அதுக்கு ஆரஞ்சு பழத்தோட தோலெல்லாம் எடுத்துக்கலாம். அது கூடவே வினிகர் ஒரு 700 ml எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி காலி கிளாஸ் பாட்டில்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்பைசஸ் ஆப்ஷனல், தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டை ஒரு 5 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ் அன்னாச்சி பூ சேர்த்தி இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இந்த காலி எம்டி கண்ணாடி பாட்டிலில் போட்டு எடுத்துக்கலாம். அதில் வினிகர் நல்லா அந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் கம்ப்ளீட்டாக முழுகிற வரைக்கும் வினிகர் விட்டுக்கணும். கம்ப்ளீட்டாக முழுகணும். ஆரஞ்சு பழத்தில் அந்த கம்ப்ளீட்டாக அதை எடுத்து அந்த தோல் மட்டும் இருக்கிற அளவுக்கு பிரித்து இந்த மாதிரி வினிகர் விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அந்த தோல் நல்லா ஊறுற அளவுக்கு நம்ம வினிகரை ஊற்றி டைட்டாக மூடி ஒரு 2 வாரம் அப்படியே ஒரு இருட்டான இடத்துல வச்சிடணும். ஸோ 2 வீக்ஸ் கழித்து இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அது ஊறி, நீங்கள் லெமன் எல்லாம் ஊறுகாய்க்கு ஊற வைப்பீங்க இல்லையா, அந்த பதத்தில் ஆயிருக்கும். ஸோ இருட்டான இடத்துல வச்சா இந்த ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும். ஸோ நல்லா அது ஊறி அந்த ஆரஞ்சோட சென்ட், ஆரஞ்சு சாத்துக்குடி எதில் வேணால் செய்யலாம், லெமனில் கூட செய்யலாம். அந்த எசன்ஸ் எல்லாமே இந்த வினிகரோட கலந்து வந்துடும். அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அந்த வினிகரை மட்டும் ஃபில்டர் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டாக இருந்த வினிகர் இப்போ எல்லோயிஷாக மாறி இருக்கும். ஏன்னா இந்த ஆரஞ்சு பழத்தோட தோலில் தான் நிறைய அந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கலரிங் பிக்மெண்ட்ஸு, அந்த அரோமா தோலில் தான் நல்லா வாசம் இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அந்த சென்ட்டை. ஸோ ஆரஞ்சு ஆயில் எல்லாமே அதுலேருந்து தான் பண்ணுறாங்க, எசென்ஷியல் ஆயில். நான் 2 பாட்டில்ஸில் இது பண்ணி வச்சுருந்தேன். அதை 2யுமே வடிகட்டிக்கிறேன். இந்த பீல்ஸை தூக்கி வீசாமல் நம்ம சிங்க் இருக்கு இல்லையா, சிங்க்கெல்லாம் கழுவி ஒவ்வொரு தோல் ஒவ்வொரு நாள் போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் தண்ணியை ரன்னிங்கில் விட்டுட்டா இதில் இருக்க அந்த ஆரஞ்சு ஆயில் அந்த க்ளீனிங்க்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட சிங்க்கில் ஆரஞ்சு ரிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆரஞ்சு ரிண்ட் க்ளீனிங், இந்த ஒரு தோலை அந்த சிங்க்கோட ஹோலில் போட்டு தண்ணியை ஒரு 3 நிமிஷம் அப்படியே திருப்பி விட்டுட்டா அது கூட ஒரு க்ளீனிங் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ கம்ப்ளீட்டாக இதை ஸ்ட்ரெயின் பண்ணதும் பாருங்கள், லைட் எல்லோ கலரில் அது மாறி இருக்குது. வாசமும் ரொம்ப நல்லா வருது. ஸோ இது கூட மீதி இருக்க அந்த 700 ml மீதி இருக்க வினிகரை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பாட்டிலில் ஊற்றுனது போக மீதி இருக்க வினிகரை ஊற்றியாச்சு. இதையும் எடுத்து இதே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் காலியாக இருக்க ஒரு கோலின் டப்பா, கோலின் பாட்டில், ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது. அதில் 1 கப்பு வாட்டர் எடுத்துட்டேன். 1 கப்பு வாட்டர் கூட ஈக்குவல் அமௌண்ட், எந்த கப்பில் வாட்டர் எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு இந்த வினிகர் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் அந்த க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். போதுமான அளவு இருக்கும். ஸோ இது கூட வினிகர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் ப்ளஸ் வினிகர் 1:1 ரேஷியோ. இந்த வினிகரில் ஆரஞ்ச் ஸ்மெல் இருக்கனால ரொம்ப நல்லா க்ளீனிங் பர்பஸ் நம்மளுக்கு கிடைக்கும். வாசமாகவும் இருக்குது. இதை ரெஃப்ரிஜிரேட்டர், கிளாஸ், டோர் அந்த மாதிரி எங்கே வேணால் நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்துடலாம். நல்ல ஆரஞ்ச் ஸ்மெல்லோட அந்த க்ளீனிங் ஒர்க்கும் நடந்துடும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஆரஞ்சு தோலெல்லாம் இனிமேல் தூக்கி வீசாமல் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த சிம்பிளான க்ளீனிங் டிஐஒய் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.